உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இப்பதிவு மண் குளியலை பற்றி. இப்பூவுலகின் உயிர்கள் அனைத்தையும் தாங்கி நிற்பதும் உயிர்களின் அரணாக விளங்குவதும் பஞ்சபூதங்களில் ஒன்றான இம்மண்பூதமாகும். இந்த உலகம் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவற்றால் இயங்குவதைப் போல் நமது உடலும் அதை சார்ந்தே இயங்குகிறது. மண்ணில் அளப்பரிய மருத்துவ பயன்கள் உள்ளன. இயற்கை மருத்துவமாகிய தமிழ் மருத்துவம் இத்தத்துவங்களின் அடிப்படையில் இயங்குகிறது. நிலமாகிய மண்ணை கொண்டு மண் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நீரை அடிப்படையாக கொண்டு நீர் சிகிச்சையும், காற்றை அடிப்படையாக கொண்டு பிராணாயாம பயிற்சியும், நெருப்பாகிய சூரியன் மூலமும் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. இதன் மூலம் எவ்வித பக்க விளைவுகள் இல்லாமல் நோய்களை குணப்படுத்த முடியும். பஞ்சபூதங்களில் மிகவும் முக்கியமானது மண். கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரம் உயிர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிறது. மண்ணை கொண்டு தீராத நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க முடியும். நாம் வெறும் காலுடன் மண் தரையில் நடப்பதால் நேரடியாக நிலத்தின் சக்தியை பெற்று நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். களிமண், செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், புற்றுமண் என பல வகையான மண்களை எடுத்து சிகிச்சை அளிக்கிறார்கள். மண்ணில் இயற்கையிலேயே எண்ணற்ற தாதுக்கள் நிறைந்திருப்பதால் நோய்க்கு எதிரான அரணாக விளங்குகிறது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் நிறைந்த மண் இரத்தத்தை சுத்திகரித்து உடல் உபாதைகளை சீர் செய்து உயிர் சக்தியை அதிகரிக்கிறது. மண்ணுக்கு வெப்பத்தை கிரகிக்கும் தன்மையுள்ளதால் உடலுக்கு குளிர்ச்சியை அளித்து குடல் அசைவை சீராக்குகிறது. உடலில் உள்ள நச்சுக்களை தோலின் துளைகளின் மூலம் உறிஞ்சுவதால் உடல் உறுப்புகள் பலம் பெற்று நரம்புகள் புத்துணர்வு அடைகின்றன. மண் சிகிச்சை இருவகைப்படும். 1. உடல் முழுவதும் மண் பூசுவது அல்லது அமிழ்த்துவது. 2. மறைமுக சிகிச்சை. முதல் சிகிச்சைகள் உடல் முழுவதும் மண் பூசியோ அல்லது ஒருவரை மண் கூழில் அமிழ்த்தி எடுப்பதோ முதல் வகையான சிகிச்சை முறையாகும். மறைமுக சிகிச்சை என்பது துணியில் மண்ணை பூசச் செய்து வயிறு, கண் மற்றும் மூட்டுகளில் வைப்பது மறைமுக சிகிச்சை எனப்படும். இதில் மண்ணில் உள்ள தாதுக்களை சூரியனில் உள்ள நிறங்கள் உட்கரித்து நோய்களை குணப்படுத்துகிறது. மண் குளியல் சிகிச்சை முறை நோய் பாதிப்புகளை பொறுத்து மண்ணுடன் சில மூலிகைகள் சேர்க்கப்பட்டு மண் குளியல் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வெயில் காலத்தில் வரக்கூடிய அக்கி பாதிப்புகளுக்கு குப்பைமேனி இலைகளை சேர்த்தும், சின்னம்மை பாதிப்பிற்கு மண்ணுடன் மஞ்சள், வேப்பிலை சேர்த்தும் பூச வேண்டும். பாதிப்புக்கு ஏற்ப அந்தந்த பகுதியில் மண் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். உடலில் மண் தேய்த்து சுமார் 30 நிமிடங்கள் சூரிய ஒளி உடலில் படுமாறு இருந்து பிறகு குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். இம்மண் சிகிச்சையினால் உடல் பெறும் பயன்கள். மண் குளியலால் உடல் அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன், வலி, சரும பராமரிப்பு, உடல் சுத்திகரிப்பு, மன அமைதி மற்றும் நரம்பு மண்டலம் சீர்படுகிறது. உடலில் உள்ள பீட்டா என்டார்பினை சுரக்கச் செய்வதால் உடல் புத்துணர்ச்சி அடைவதுடன் மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது. மன அழுத்தத்திற்கான கார்டிசாலின் அளவை குறைப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கிறது. புற ஊதா கதிர்களினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறது. மண்ணில் உள்ள உரியுமிக் அமிலம் சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஹார்மோன்களை சுரக்கச் செய்கிறது. உடலின் நீர் சத்தை சமநிலைப்படுத்தி காயங்களை ஆற்றுகிறது. உடல் பருமனுக்கு மண் குளியல் ஒரு நல்ல தீர்வாகும். நமது உடலின் வளர்சிதை மாற்றத்தை மெட்டபாலிசம் அதிகரிக்கச் செய்து நம் உடலை பக்குவப்படுத்தும் ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டிரோன் ஹார்மோன்களை சரியாக சுரக்கச் செய்வதால் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகின்றன. மண் குளியல் சிகிச்சை
குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. இக்குளியல் மூலம் தோல் நோய்களான எக்ஸிமா, சொரியாசிஸ் குணமாகின்றன. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் நீங்கும். மண் குளியல் மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்றவற்றை குணப்படுத்துவதால் இயற்கை வலி நிவாரணியாக செயல்படுகிறது. மலச்சிக்கல், செரிமான கோளாறு, பசியின்மை, சிறுநீரக கோளாறுகள் போன்றவை இக்குளியலால் சரி செய்யப்படுகிறது. முகப்பரு, கண்ணை சுற்றியுள்ள கருவளையம், தோல் சுருக்கம் நீங்க உதவுகிறது. தூக்கமின்மை, சரவாங்கி என்னும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இரத்த நரம்புச் சுருள், முடக்குவாதம் போன்ற பல்வேறு நோய்களுக்கு மண்குளியல் ஒரு சிறந்த சிகிச்சை முறையாக உள்ளது. மேலும் இச்சிகிச்சை முறை பக்க விளைவற்றது. ஆகவே இச்சிகிச்சையை செய்து அனைவரும் பயன்பெற வேண்டும். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டு இச்சிகிச்சை வேண்டுவோர் பலன் பெற்றுச் செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சுபம்.